بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق خاتما للأنبياء بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. أما بعد، أوصيكم بعباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى يرضيكم عند ربكم ويدخلكم الجنة بفضل الله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن دخله كان آمنا. وقال أيضا: والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமா. அவனின் கருணையும் சாந்தியும் இருலோகத்துதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், இறைநேசர்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. சங்கைக்குரிய அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான சங்கை மிகுந்த துல்காதா என்று சொல்லக்கூடிய மாதத்தில் நாம் எல்லாம் சிறப்பான மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனால் சிறந்த மாதம் என்று கூறப்பட்ட துல்காதா மாதத்திலே நாம் இருக்கின்றோம். உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக ஒவ்வொருவர்களும் அந்தந்த நாடுகளிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் பயணம் புறப்பட்டு புனிதமான அந்த காபத்துல்லாவை சென்று அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாரம் கூட நம்முடைய பள்ளியிலிருந்து ஹாஜி பெருந்தகைகள் நம்மிடமிருந்து விடைபெற இருக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, புனிதமான ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக செல்லக்கூடிய அனைத்து ஹாஜி பெருமக்களுடைய ஹஜ்ஜுகளையும் உலகம் முழுவதும் எங்கிருந்தெல்லாம் ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்களோ, ஹஜ்ஜு செய்ய நாடி ஹஜ்ஜை மேற்கொண்டிருக்கின்றார்களோ அனைவருடைய ஹஜ்ஜையும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மப்ரூரான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஹஜ்ஜை ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு, அருமையானவர்களே, துல்காதா மாதத்தை கடந்து துல்ஹஜ் மாதம், துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள், அதனுடைய மகிமைகள், மாண்புகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அவருடைய அருள்மறையின் மூலமாக நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றார். அருமையானவர்களை, வாரத்தினுடைய நாட்களில் ஜும்ஆவுடைய நாள் மிகவும் சிறப்பிற்குரிய நாள். வாரம் 7 நாட்களில் ஒரு நாள் ஜும்ஆ என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு தினம் இருக்கின்றது. அது மிகவும் மகிமையும் மாண்பு மிக்க ஒரு தினமாக இருக்கின்றது. அதே போன்று மாதங்களில் ரமலானுடைய மாதம் மிகவும் சிறப்பிற்குரிய மாதம். ரமலானுடைய மாதம் எப்படி சிறப்பிற்குரியதாக இருக்கின்றதோ அதுபோன்று ஒரு வருடத்தில் 4 மாதங்களை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பிற்குரியதாக, மேன்மைக்குரியதாக நமக்கு அருள்மறையின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அந்த மாதங்களை கண்ணியமான மாதமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த மாதத்தில் சண்டை சச்சரவுகள், கொலை கொள்ளைகள் போன்ற செயல்பாடுகள் ஐயாமுல் ஜாஹியா என்று சொல்லக்கூடிய காலங்களில், அறியாமை காலத்தில் அந்த மக்களிடத்தில் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்கள் என்ற அருள்மறையில் நமக்கு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான்.
ஏனென்று சொன்னால் புனிதமான ஹஜ்ஜை மேற்கொள்வதற்காக, ஹஜ்ஜை செய்வதற்காக துல்காதாவுடைய மாதத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பே சென்று விடுவார்கள் மக்காவுக்கு. இன்று அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு புறப்பட்டு சென்னையிலிருந்து நாம் விமானம் ஏறணும்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் மக்காவை போய் நாம் அடைந்து விடலாம். ஆனால் அன்றைய பொழுது அப்படி அல்ல. துல்காதாவுடைய மாதத்திலேயே ஹஜ்ஜு பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள் ஒட்டகங்களிலும் குதிரைகளிலும் அவர்கள் செல்ல வேண்டும். நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக துல்காதாவுடைய மாதத்தை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மாதமாக ஆக்கி, துல்ஹஜ்ஜினுடைய மாதம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய மாதமாக ஆக்கி, பிறகு அவர்கள் ஹஜ்ஜை முடித்து மீண்டும் தாய்நாடு திரும்பி வருகின்ற பொழுது முஹர்ரம் மாதம் எப்படி ஒரு மாதம் ஆகிவிடும். அப்ப அந்த முஹர்ரத்தையும் சிறப்பான கண்ணியமான மாதமாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஆக்கியிருக்கின்றான். அப்ப ரஜபு மாதத்தை ஏன் அப்படி சிறந்த மாதமாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், மக்காவிலும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலும் இருந்தும் இடையில உம்ராவுக்கு செல்வார். உம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கத்தை மேற்கொள்கின்ற பொழுது அதற்காகவும் அந்த ரஜபனுடைய மாதத்தையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சிறந்த மாதமாக நமக்கு ஆக்கியிருக்கின்றான். ஆக இஸ்லாமிய வரலாற்றில், இஸ்லாத்தில் ஒரு வருடத்தில் 4 மாதங்கள் கண்ணியமான ஒரு சிறந்த ஒரு சிறப்புமிக்க மாதமாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஆக்கியிருக்கின்றான். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், புனிதமான ஹஜ்ஜு பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அந்த மக்காவில் நுழைகின்ற பொழுது அவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக, நிம்மதியானவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் இந்த சிறப்பான மாதத்தை அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான். அருள்மறையில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஒமன் தகலஹு கான ஆமினா, மக்காவில் எவர் ஒருவர் மக்காவில் நுழைகின்றாரோ, மக்காவிற்கு செல்லுகின்றாரோ அவர் நிம்மதியானவராக ஆக வேண்டும், ஆகிவிட்டார் என்று இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையின் ஒரு வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். ஒரு மனிதன் மக்காவிற்கு செல்லுகிறார் என்றால் அங்கு அவர் அச்சம் தீர்ந்தவராக, பயமற்றவராக, நிம்மதி அடைந்தவராக அங்கே ஆகிவிடுகின்றார். அருமையான பெருமக்களே, இதற்காக வேண்டிதான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த புனிதமான 4 மாதங்களை நமக்கு சிறப்பிற்குரிய மாதமாக நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் இருக்கின்றது ஒரு உன்னதமான மாதம், சிறப்பிற்குரிய மாதம். அந்த சிறப்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹதீசுகளிலும் ஆயத்துக்களிலும் மிக சிலாகித்து மிக சிறப்பாக அதனுடைய மேன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். ரமலானுடைய பிந்திய 10 மிக சிறப்பிற்குரிய நாட்கள். ரமலானுடைய பிந்திய 10 இருக்கிறது மிக மேன்மைக்குரிய நாட்கள், அதில் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அதே போன்று ஹஜ்ஜு மாதத்தினுடைய பிறை 1 to 10 நாட்கள் வரையும் மிக சிறப்பிற்குரிய நாட்கள். ரமலானில் பிந்திய பகுதி எப்படி சிறப்பிற்குரியதோ அதிலும் கூட ரமலானிலும் கூட ஒற்றைப்படையான நாட்கள் மிகவும் மேன்மையானது. ஆனால் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஒற்றைப்படை என்றும் இரட்டைப்படை என்றும் இல்லாமல் எல்லா நாட்களும் 10 நாட்களுமே மிக சிறப்பிற்குரிய நாட்களாக இஸ்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸின் மூலம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். மாமின் ஐயாமில் அமல் சாலிஹா, நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய நாட்களிலெல்லாம் மிகச் சிறந்தது, இறைவனுக்கு விருப்பமானது ஃபீஹின் அஹப்ப இலல்லாஹின் ஹாதில் ஐயாமில் அஷ்ரா, 10 நாட்கள், துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் என்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். மற்றொரு ஹதீஸில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் மிக தூய்மையானது வேறு எதுவுமே இல்லை என்று மற்றொரு ஹதீஸில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, இப்படி ஹஜ்ஜினுடைய சிறப்பும் ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பும் நமக்கு உயர்வாக மேன்மையாகவும் அதனுடைய சிறப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக சிலாகித்து
மிக அற்புதமாக இந்த நாட்களை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். நீங்கள் இந்த நாட்களில் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள், நல்ல அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜினுடைய மாதத்தை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது, அந்த நாட்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆயத்தில், ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறான், வல் ஃபஜ்ர் வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல் லைலி இதா யஸ்ர். அவன் சத்தியமிட்டு சொல்கிறான், வல் ஃபஜ்ர் காலை நேரத்தின் மீது சத்தியமாக, வ லயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வ லயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் ஒற்றைப்படை இரட்டைப்படையான நாட்களின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல் லைலி இதா யஸ்ர். அருள்மறையில் அல்லாஹ் சொல்கிறான், இரவு மறைகின்ற பொழுது அந்த இரவின் மீது சத்தியமாக, மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக என்று ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு அவன் சொல்லுகின்றான். இந்த நாட்கள் எல்லாம் சிறப்பான நாட்கள். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு சொல்லுகின்றான். ஒன்றை அவன் சத்தியமிட்டு அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த நாட்களில், அந்த வஸ்துக்களில், அந்த பொருள்களில் சிறப்பு இருக்க வேண்டும். 10 நாட்கள் என்று அவன் சொல்லுகின்ற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். 10 நாட்கள் எவை என்று சொன்னால், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால் அது சிறப்பிற்குரியதாக இருக்கும். இல்லை என்றாலும் இறைவனிடத்தில் அது சிறப்பானதாக இருக்கும். அப்ப முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பிற்குரிய நாட்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் மேன்மைக்குரிய நாட்கள். அதனால் தான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு அதை சொல்லி காட்டுகின்றான் என்று நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அப்போ 10 இரவுகள் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டு 10 இரவுகள் மீதும் சத்தியமாக, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொல்லி காட்டுவதற்கும் ஒரு ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக எடுக்கின்றார்கள். இன்னல் அஷ்ர அஷ்ரல் அல்ஹா வல் வித்ர் யௌம அரஃபா வஷ்ஷஃபு யௌமன் நஹர் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் வல் வித்ர் யௌம அரஃபா, அரஃபா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய 9வது நாளும் மிக ஒற்றைப்படையான அந்த நாளும், வஷ்ஷஃபு யௌமன் நஹர் இரட்டைப்பாக இருக்கக்கூடிய, அறுக்கக்கூடிய, குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நாளும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த 10 நாட்களும் மிக சிறந்த நாட்கள் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை ஆதாரமாக எடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, குர்ஆனுடைய அருள்மறையான அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிக மேன்மைக்குரிய நாட்கள், மிக சிறந்த நாட்கள். அந்த சிறந்த நாட்களில் நாம் அமல்கள் செய்ய வேண்டும். இறைவனுக்கு பிடித்தமான, அவன் விரும்பிய விதத்தில் நம்முடைய அமல்களை நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அமல்களின் மூலமாக இந்த நாட்களை நாம் சிறப்பாக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அந்த நாட்களை நாம் சிறப்பாக்கியதின் காரணத்தினால் நிறைவான கூலியை, நிறைவான நன்மைகளை நமக்கு வழங்க இருக்கின்றார். அந்த நாட்களில் உங்களை நீங்கள் அமல்களின் மூலமாக அலங்காரமாக்கிக் கொள்ளுங்கள். ஃபர்லான தொழுகைகளை நீங்கள் பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சுன்னத்துகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். ஜமாஅத்தோடு நீங்கள் தொழுது வாருங்கள். திலாவத் தஸ்பீஹாத்துகளை, விக்ர்களில் உங்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, அந்த அளவிற்கு நமக்கு நாம் இன்றைய தினம், இந்த ஹஜ்ஜினுடைய தினம், புனிதமான இந்த ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள் மிகவும் மேன்மைக்குரியதாக, மிகவும் சிறப்பிற்குரியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த அமல்களால் நம்முடைய அந்த நாட்களை அலங்கரிக்க வேண்டும். அதில் நம்மால் முடிந்த எல்லா விதமான அமல்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதிலும் கூட இந்த ஹஜ் மாதத்தினுடைய அரஃபா என்று சொல்லக்கூடிய ஹாஜி பெருமக்கள் எல்லாம் அரஃபாவில் தங்கியிருக்கக்கூடிய இந்த 9வது நாள் மிக சிறப்பான ஒரு நாள்.
ஹாஜி பெருமக்கள் எல்லாம் அவர்கள் ஒவ்வொரு பொழுதும் அந்த அரஃபாவினுடைய 9வது நாள் அரஃபாவில் தங்கியிருந்து இறைவனிடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்யக்கூடிய ஒரு நாள். அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். ஹஜ் செய்யாமல் நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய தினத்தில் ஒவ்வொரு மக்களும் நாம் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியவங்க தான் நோன்பு நோக்கணும் அப்படிங்கிறதுலாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபிகள் கேட்கின்றார்கள், சுயிலன் சௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தை பற்றி அவரிடத்திலே கேட்கப்படுகின்ற பொழுது பெருமானார் அவர்கள் சொல்கின்றார்கள், அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பதை பற்றி கேட்கின்றார்கள். அப்படி கேட்கப்படுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபகால யுகஃபிரு ஸனத்தல் மாலியா, கடந்த காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்றார்கள். வஸனத்துல் காபிலா, அடுத்து வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்கள் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தில் ஒரு மனிதன் நோன்பு நோற்பதின் காரணத்தினால் அவனுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, அப்ப அரஃபாவுடைய தினம் உன்னதமான ஒரு நாள். அரஃபாவுடைய நாளில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். ஹஜ்ஜில் மக்காவில் அரஃபாவுடைய தினம் ஒரு நாளாக இருக்கலாம், இந்தியாவில் ஒரு நாளாக இருக்கலாம், மற்ற நாடுகளில் ஒவ்வொரு தினமாக இருக்கலாம். ஆனால் அந்தந்த நாடுகளில் அரஃபா என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய மாதம் 9வது நாள் எப்பொழுதோ அன்று அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். நமக்கு ஒரு நாள் முந்தி கூட மக்காவில் அரஃபாவுடைய தினமாக இருக்கலாம். அவர் நமக்கு எப்பொழுது அரஃபாவுடைய தினம் ஹஜ்ஜுடைய மாதம் 9வது நாள் எப்பொழுதோ அப்பொழுதுதான் அரஃபாவுடைய நாள். அந்த நாட்களில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோற்பது மார்க்கத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக உன்னதமான நோன்பாக அதை கருதப்படுகிறது. ஒரு உயர்ந்த சுன்னத்தான அமலாக அதை கருதப்படுகிறது. அருமையான பெருமக்களே, அந்த அரஃபாவுடைய தினத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். அதோடு இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் 9, 10, 11, 12, 13 என்று அரஃபாவுடைய தினம் அதிகாலை ஃபஜ்ர் நேரத்தில் இருந்து சுமார் 23 வக்துகள் நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பரவான தொழுகைக்கு பின்னால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சலாமான தொழுகையாக இருந்தாலும் அதாவான தொழுகையாக இருந்தாலும் ஜமாத்துடன் தொழுதாலும் அல்லது தனித்து தொழுதாலும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் 23 வக்துகள் அரஃபாவுடைய தினம் ஃபஜ்ர் தொழுகையில் இருந்து 13 வரையிலும் அசர் தொழுகை, துல்ஹஜ் மாதம் 13 பிறை அசர் தொழுகை வரையிலும் சுமார் 23 வக்துகள் நாம் அந்த தக்பீர் பருவ தொழுகைக்கு பின்னால் தக்பீரை மொழிய வேண்டும், சொல்ல வேண்டும். அது வாஜிபாக இஸ்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், குர்பானி கடமையானவர்கள், எந்த ஒரு மனிதனுக்கு ஜக்காத்தினுடைய பொருள் ஜக்காத்தினுடைய அளவிற்கு பணம் இருக்கின்றதோ அவர் அன்றைய தினம் ஹஜ்ஜுடைய தினத்தில் செலவீனங்கள் போக அந்த அளவிற்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு யாரிடத்தில் பணவசதி இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் அந்த குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அது கடமையாகி விடுகின்றது. அப்படி ஜக்காத்தினுடைய பொருள் யாருக்கு இருக்கிறதோ அந்த ஒவ்வொருவருக்கும் குர்பானி கொடுப்பது அவசியம், கட்டாயம் அவர்கள் கொடுக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எந்த ஒரு மனிதன் சக்தி இருந்தும் வாய்ப்பிருந்தும் வசதிகள் இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் ஈத்காவிற்கு வர வேண்டாம் என்று அவர்கள் அந்த அளவிற்கு காட்டமாக கடுமையான முறையில் எச்சரித்திருக்கின்றார்கள். அவசியமான முறையில் அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுவதோடு குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான ஒரு நடைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமல் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஹஜ்ஜுடைய பிறையை எந்த மனிதன் பார்த்து விட்டாரோ அதாவது ஹஜ் பிறையை ஒரு மனிதன் பார்த்து விட்டு ஒவ்வொரு குர்பானி கொடுக்க வேண்டும் என்று யார் நாடுகின்றார்களோ அவர்கள் ஃபலா யஅகுத மின் ஷஅரிஹி, யார் முடிகளை ரோமங்களை நீங்கள் களைய வேண்டாம், ரோமங்களை களைய வேண்டாம். வலா மின் அவுசாரிஹி, அவருடைய நகங்களை களைய வேண்டாம். ஹத்தா யுவஹிய, அவர் குர்பானி கொடுக்கின்றது வரையிலும் அவருடைய நகங்களையும் ரோமங்களையும் அகற்றாமல் நீக்காமல் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த முஸ்தஹப்பான அமலையும்
மேற்கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையான பெருமக்களே, இந்த புனிதமான ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள், நாம் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என்றாலும் இங்கிருந்து செய்யக்கூடிய அமல்களை நாம் முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும். அன்றைய பொழுது அந்த ஹஜ்ஜினுடைய துல்ஹஜ் மாதம் 10 எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், மா அமில இப்னு ஆதமின் அமல யௌமின் நஹர், அந்த ஹஜ்ஜுடைய நாளில் செய்யக்கூடிய அமல்களில், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களில் மிக சிறந்த அமல் எது என்று சொன்னால் அவர் குர்பானை கொடுப்பதுதான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நாம் குர்பானை கொடுப்பது மிக ஏற்றமானது உண்டு. அங்கே ஹாஜி பெருமக்கள் ஹஜ் செய்து எந்த அளவிற்கு இறைவனுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்களோ அதை போன்று உள்ள அமல்களை, அதை போன்று நாம் அந்த அமல்களை அந்த நாளில் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தகுதியானவர்கள், வசதி படைத்தவர்கள் அந்த குர்பான் என்று சொல்லக்கூடிய அமலை நாம் மேற்கொள்ள வேண்டும். அன்றைய தினம் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி தான் ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய ரத்தம் இந்த பூமியில் விழுவதற்கு முன்னாலேயே இறைவனிடத்தில் அது சென்று விடுகிறது. அல்லாஹ் நீங்கள் உலகத்தூய்மையாக நீங்கள் அந்த குர்பானை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்கின்றான், அதை பொருந்திக் கொள்கின்றான். மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லா யகஅ மினல்லாஹி பிமகானின் قبل ان يقع في الارض, பூமியில் அந்த ரத்தம் விழுவதற்கு முன்னால் இறைவனிடத்தில் போய் சென்று விடுகிறது. மறுமையில் அவைகள் எப்படி வரும்? அந்த நாம் எந்த பிராணியை குர்பானி கொடுக்கின்றோமோ அந்த கொம்புகளோடு அந்த ஆடுகளும் வரும், அதனுடைய கால் குழம்புகளோடு வரும், அந்த ரோமங்களோடு மறுமையில் வரும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியுடைய, நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய மகத்துவத்தை தங்களுடைய ஹதீஸின் மூலம் மிக தெளிவாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அருமையான பெருமக்களே, இந்த ஆடை குர்பானி கொடுப்பதற்கு கொஞ்சம் குறைவாக உள்ளவர்கள், வசதி இல்லாதவர்கள், நீங்கள் கூட்டு குர்பானில் சொல்லக்கூடிய முறையில் ஒட்டகங்களிலும் மாடுகளிலும் நீங்கள் கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம் என்பதையும் மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது. கூட்டு குர்பானி என்று சொல்லுகின்ற பொழுது மார்க்கம் ஒட்டகங்களிலும் மாடுகளிலும் கூட்டு குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். ஆற்றிலும் குர்பானி கூட்டில்லை, ஒட்டகங்களிலும் மாடுகளிலும் நாம் 7 நபர்களாக சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். குழப்பவாதிகள் இன்றைக்கு 10 பேர் என்று சொல்லி குழப்பிட்டு இருப்பாங்க. வீணாக அதில் அப்படி நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சாய்த்து அமல்களை வீணாக்கிவிட வேண்டாம். இஸ்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு நாள் இருந்தோம். நாங்கள் கூட்டு குர்பானில் ஒட்டகத்திலும் மாடுகளிலும் 7 நபர்களாக சேர்ந்து குர்பானி கொடுத்தோம் என்று தெளிவான ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அருமையான பெருமக்கள், அப்ப நாம் குர்பானி கூட்டாக சேர்ந்து கொடுக்க முயற்சிக்கின்ற பொழுது 7 நபர்களுக்கு மேலாக நாம் சேர்ந்து விடக்கூடாது. 7 நபர்களை விடவும் குறைவாக இருந்தால் அந்த குர்பானி மிக ஏற்றம் கூடிவிடும். ஆனால் 8 நபர்கள் 10 நபர்கள் என்று சேருகின்ற பொழுது அந்த குர்பானி கூடாது. வெறும் நாம் இறைச்சிக்காக வேண்டி ஒரு மாட்டில் சேர்ந்துட்டோம் என்பதாகத்தான் ஆகுமே தவிர அது ஒரு வணக்கமாக ஒரு இபாதத்தாக மாறாது என்பதை பெருமக்கள் நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றார்கள். 7 நபர்கள் ஒரு மாடிலும் ஒட்டகங்களிலும் சேர்ந்து கூட்டாக குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். கூட்டாக ஒருவர் குர்பானி கொடுக்கின்றார், அவர் அப்படி பங்கில் சேர்ந்ததற்கு பின்னால் மரணித்து விட்டால் அவருடைய வாரிசுதாரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வாரிசுதாரத்தில் அனுமதி கேட்டு நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அவருடைய வாரிசுக்காரர் அவரை இணைத்துக் கொண்டு அவரிடத்தில் அனுமதி பெற்று குர்பானி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த குர்பானி கூடாது. அடுத்த கட்டமாக நாம் ஒரு 7 நபர்கள் சேர்ந்து குர்பானி கொடுக்கின்ற பொழுது 7 நபர்கள் சேர்ந்து கூட்டாக ஒரு மாடை நாம் குர்பானி கொடுக்கின்றோம். ஒருவர் அதில் என்ன செய்யறாருன்னா, நமக்கு கறி வேணும், நம்ம 2 ஆடு கொடுக்குறோம், கறி பத்தலை, சரி கூட்டாக ஒரு ஆட்டில் சேர்ந்துக்கிறோம் சொல்லி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அந்த கறிக்காக வேண்டி இறைச்சிக்காக வேண்டி சேர்றாரு. அப்படியானால் 7 பேருடைய குர்பானியும் கூட இறைவனுடைய நெருக்கத்திற்காக வேண்டி அந்த ஒரு இபாதத்தாக மதித்து ஒவ்வொரு மனிதனும் அதில் சேர்ந்து கொள்ள வேண்டும். 7 நபர்களுடைய எண்ணங்களும் நிய்யத்துக்களும்
இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நாம் குர்பானி கொடுக்கின்றோம், அது ஒரு இபாதத் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை ஷரியத் மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றது. இதில் ஒருவருடைய எண்ணம் திசை மாறுமையானால் 7 நபர்களுடைய குர்பானியும் கூடாது என்பதை பெருமக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, இப்படி குர்பானியினுடைய சட்டங்கள் இன்னும் மிக தெளிவாக நாம் விளங்க வேண்டும் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிஞர் பெருமக்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான அவசியமான ஒன்றை நாம் இங்கே சொல்லிக் கொள்கிறோம். அருமையானவர்களே, குர்பானி மிக ஒரு சிறந்த ஒரு அமல். அதை சய்யிதுனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு தியானத்தை நினைவுகூறும் முகமாக நாம் அந்த அமலை மேற்கொள்கின்றோம். அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த ஒரு தியாகம் இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த அந்த தியாகத்தை இப்பொழுது நாம் நினைத்து பார்த்தாலும் நம் உள்ளமெல்லாம் சிலிர்க்கின்றது. அந்த அளவிற்கு காண கிடைக்காத ஒரு குழந்தை, தனக்கு நீண்ட காலத்திற்கு பின்னால் கிடைத்த அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று உத்தரவு வந்தவுடன் எப்படி அறுத்து பலியிடுவதற்கு துணிந்தார்களோ அதனுடைய நினைவாக இன்று வரையிலும் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தியாகத்தை இந்த உலகம் முழுவதும் நினைத்து பார்க்க வேண்டும். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த தியாகத்தை மக்கள் எல்லாம் நினைத்து உணர வேண்டும். இந்த உலகம் இருக்கும் காலம் வரையிலும் மக்கள் உணர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு அமலை துல்ஹஜ் மாதத்திலே நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதை நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது இந்த நிபந்தனைகளை எல்லாம், இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நாம் பேணிக் கொள்ள வேண்டும். ஏதோ எல்லோரும் கொடுக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணத்திலும் ஏனோ நானோ என்று இல்லாமல் உயர்வான ஒரு அமல், இது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமல், அந்த அமல் நாமும் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் புனிதமான துல்காதா மாதம் முடிந்து ஹஜ்ஜுடைய மாதம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் நாம் அந்த அமல்களை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை அமல் செய்யக்கூடிய அந்த நல்ல நசீபை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. புனிதமான இந்த ஹஜ் மாதத்தினுடைய முதல் பகுதி 10 நாட்களை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். நல்ல அமல்களால் நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஃபர்லான தொழுகைகளை முழுமையாக நாம் நிறைவு செய்ய வேண்டும். கவா இல்லாமல் அதை நாம் நிறைவு செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் இந்த 10 நாட்களாவது நாம் நல்ல அமல்களில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக.